ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 9/3/2024 சனிக்கிழமை, மங்களகரமான சோபகிருது வருடம் ஆசி மாதம் 26ஆம் நாள், உத்தராயணம், கிருஷ்ணபக்ஷம், மேல்நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். கும்பலக்னம் இருப்பு 47 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:26 மணிக்கு. கரணன் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி இன்று மாலை 6 மணி வரை சதுர்த்தசி, அதன் பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று காலை 6:58 மணி வரை அவிட்டம், அதன் பின்பு சதயம். நாமயோகம் இன்று இரவு 8:21 மணி வரை சித்தம், அதன் பின்பு சாத்தியம். கரணம் இன்று காலை 7 மணி 9 நிமிடங்கள் வரை பத்திரை, அதன் பின்பு மாலை 6 மணி வரை சகுனி, அதன் பின்பு சதுஷ்பாதம். யோகம் இன்று காலை 6:58 மணி வரை சித்த யோகம், அதன் பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரம் புனர்பூசம். இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய தினம் கடன்களை திருப்பித் தருவதாக இருந்தால் காலை 8 மணி முதல் 9 மணி வரையிலும், பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரையிலுமான அதி அற்புதமான செவ்வாய் கோயிலில் திருப்பி கொடுப்பது உத்தமம். இன்றைய தினம் சனிக்கிழமை, அதனால பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் நீங்கள் துளசி மாலை கொண்டு சேவிச்சுட்டு வாங்கோ. அது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும். அதே சமயம் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில் போயிட்டு சிவபெருமான் பார்வதி பரமேஸ்வரால் 2 பேரையும் சந்தோஷமாக வழிபாடு பண்ணிட்டு நவகிரகங்களில் உள்ள ஆயுள் காரகராகிய ஸ்ரீ சனீஸ்வர பகவானை வணங்க சுபிக்ஷங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷராசியில் குரு, கன்னிராசியில் கேது, மகர ராசியில் செவ்வாய், கும்பராசியில் சனி, சூரியன், சுக்கிரன் மற்றும் சந்திரன், மீனராசியில் ராகு மற்றும் புதன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு நாள். ஏன்னா லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார், கூடவே என்ன இருக்கார், சனீஸ்வர பகவான். அதனால இன்னைக்கு உங்களுக்கு வருமானம் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எப்போவோ கொடுத்த கடன் கூட இன்னைக்கு திரும்பி வரலாம். இல்லை நீங்கள் வேலை செய்யறதுக்கு 2 மடங்கு பணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவி அப்படிங்கும்போது ஒற்றுமை அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய உயர்வுகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் குதூகலமாக காணப்படுவதோடு மட்டுமல்லாமல் கணவன் வீட்டாரிடம் நற்பெயர் பெறுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் அடர் நீளம். வணங்க வேண்டியதும் துர்க்கையம்மன். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுப்புகள் அதிகரிக்கும் நாள். பொறுப்புகள் அதிகரிக்கணும்னு சொல்கிறத விட இன்னும் நிறையாவே இருக்கும். நிறைய வாய்ப்புகள் கதவை தட்டும்.
ஏன் அப்படின்னா ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோட சேர்ந்திருக்கார். அற்புதமான ஒரு நாள். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா, இன்னைக்கு வர்ற வாய்ப்புகளை நீங்க தவற விடக்கூடாது. ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி அதை அற்புதமா நிறைவேற்றிக்கணும். குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் குழப்பம் இருக்கலாம். அதனால பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருந்ததுனால போகும். உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் பொறுப்புகள் கூடும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். பரபரப்பாக செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் பொறுப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். எப்படி? உற்றார் உறவினர்களின் வருகையால். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முக்கிய பங்கெடுத்து அதற்குண்டான வேலைகளை செய்வீர்கள். விளையாட்டுத் துறையில் இருக்கும் குழந்தைகளுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மன நிம்மதி கிடைக்கும் நாள். ஏன்னா சந்திர பகவான் அஷ்டம ராசியை விட்டு விலகி பாக்கியஸ்தானத்துக்கு வந்துட்டார். பாக்கியஸ்தானத்தில் ஆல்ரெடி சனீஸ்வர பகவான் இருக்கார். அதனால இன்னைக்கு நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு அற்புதமாக நிறைவேறும். குடும்பத்தில் இருந்து வந்த பிணக்குகள்லாம் அகலும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சந்திராஷ்டமம் உங்களுக்கு இருக்கு. அதோடய சனீஸ்வர பகவானும் அஷ்டம ராசியில் இருக்கார். கொஞ்சம் குழப்பம் இருக்கும். மற்றபடி கடகராசிக்கு சந்திர பகவான் அஷ்டம ராசியில் இருந்தாலும் பெரிய அளவில் பாதகங்களை ஏற்படுத்தாது. அப்படின்னாலும் சில நேரங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது. உடல் ஆரோக்கியம் சிறப்படைய உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பொறுப்புணர்ந்து பேச வேண்டும், நடக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் எழலாம் என்பதால் கூடுமானவரை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருக்க வேண்டும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் கவனம் தேவைப்படும். அரசியல்வாதிகள் அமைதி காப்பது நல்லது. இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்ம ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு குதூகலமான நாள் தான் சொல்லணும். ஏன்னா 7ஆம் இடத்துல சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோட இருந்தால் கூட இன்னைக்கு சசயோகம் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிறதுங்கிறதுனால இன்னைக்கு குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் கொஞ்சம் குறையும். எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ அற்புதமாக நிறைவேறும். எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றி அடைய வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் அருமையாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சிறப்பான சூழ்நிலை அமையும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் கணவனின் அன்பை பெற்று மகிழ்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களின் மூலம் சில நல்ல தகவல்களை பெறலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர் சுவாமி. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா அடி தூள். என்னன்னா
பகைருண ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்துல சந்திர பகவான் பிளஸ் சனீஸ்வர பகவான், அற்புதமான நாள். 7ஆம் இடத்துல ராகு இருந்தா கூட ஓரளவுக்கு இன்னைக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எடுக்கிற காரியங்கள்லாம் டக்கு 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 டக்குன்னு முடியும். அதே மாதிரி இன்னைக்கு பேசுகிற வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும், கடுமையாக இருக்காது. குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் மன நிம்மதியோடு காணப்படுவீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை நாடுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அருமையான வாய்ப்புகள் வந்து அலைமோதும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு கடன் சுமை குறைவதற்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அனுகூலம் தான். ஏன்னா பஞ்சமஸ்தானமாகி 5ஆம் இடத்துல சந்திர பகவான் பிளஸ் சனீஸ்வர பகவான், 6ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல குரு. அற்புதம். இன்னைக்கு எடுக்கிற முயற்சிகள்லாம் இன்னைக்கு சாதகமாக இருக்கும். சந்தோஷமான ஒரு நாள். குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகமான சூழ்நிலை நிலவும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய சில உயர்வுகள் கிடைக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு குழந்தைகள் மூலம் சில நல்ல தகவல்கள் வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அற்புதம்னு சொல்லணும். அதே சமயம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்கணும். ஏன்னா கவனமாக இருந்தால் நல்லது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். ஒரு சிறு தூர பயணம் ஏற்படலாம். ஆனால் கூடவே சனீஸ்வர பகவானும் அர்த்தாஷ்டம சனியாக உங்களுக்கு இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கணும். அதேமாரி பேசுகிற வார்த்தையிலே கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு உயர்வுகள் காத்திருக்கு. தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யும் எண்ணம் மேலோங்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர். சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல சனீஸ்வர பகவானுடன் சந்திர பகவான் இணைந்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை இன்னைக்கு கொடுக்க போறார். 4ஆம் இடமாகிய மீனராசியில ராகு பகவான் இருக்கார். 5ஆம் இடமாகிய மேஷராசியில உங்க ராசிநாதன் குரு பகவான். இதுக்கு மேல என்ன சுவாமி, அற்புதம். இன்னைக்கு பயணங்கள் உண்டாகும். அதன் மூலம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உடன்பிறப்புகளின் வழியில் சுப செய்திகள் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான நாள். இன்னைக்கு அவங்களுக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். பேசுகிற வார்த்தையெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், அதிரடியாக இருக்கும். அதேமாரி குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு தன்னம்பிக்கை கூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படும். தொழில் வியாபாரம் அதிரடியாக அருமையாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக செயலாற்றுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எந்த ஒரு முயற்சியும் வெற்றியை கொடுக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடமாகிய தனபாக்கு குடும்பஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்கார், சனீஸ்வர பகவான் இருக்கார். சனீஸ்வர பகவான் 7.5, சந்திர பகவான் கூட உட்கார்ந்துட்டு இருக்கார்.
சில நேரங்களில் உங்களுக்கு சில குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருந்தாலும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் விரும்பிய சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். சில பேருக்கு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உருவாகும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் கணவனின் அன்பை பெற்று மகிழ்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் சந்தோஷமான சூழ்நிலை நிலவும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் கூடும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, சனீஸ்வர பகவான் ஆல்ரெடி உங்கள் ஜென்மராசியில் இருக்கார். ஆனால் மூலத்திரிகோணம் ஆட்சி, அதனால இன்னைக்கு சூப்பர். இருந்தாலும் சந்திர பகவான் கூட வரும்போது மனோகாரகன் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கலாம். அதனால நிதானமாக செயல்பட்டேன்னா ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவெல்லாம் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் எல்லாரையும் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. அதுவும் இந்த பணியாளர்களெல்லாம் நீங்கள் தட்டி கொடுத்து வேலை வாங்குறது ரொம்ப உச்சிதம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அப்படின்னா கல்வியில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆசிரியர்கள் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை அப்படியே காதில் வாங்கிக்கணும். புரியுறதா? கவன சிதறலாம் கூடாது. வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு வீண் அலைச்சல் உருவாகலாம். அரசியல்வாதிகள் அமைதி காப்பது நல்லது. இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50-50 சொல்லணும் எல்லாத்துலேயுமே. ஏன் அப்படின்னா இன்னைக்கு சந்தோஷமும் இருக்கும், சில நேரங்களில் ஒரு குழப்பம் பயம் அதுவும் இருக்கும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு 12ஆம் இடமாகிய அயன சயன போகஸ்தானத்தில் சந்திர பகவான் ப்ளஸ் சனீஸ்வர பகவான் ஜென்மராசியில் உங்கள் ராகு பகவான். சரி பரவாயில்லை, ஏன்னா 2ஆம் இடத்துல குரு பகவான் இருந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு அனுசரணையாக இருக்கார். அதனால நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அதான் சொன்னேன் 50-50. சில நேரங்களில் சந்தோஷமாக இருக்கும், சில நேரங்களில் ஏதோ கவலையாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம், எல்லாம் சந்தோஷத்தை எடுத்துக்கோங்க, சரியா? அதேமாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும். தொழில் வியாபாரத்தை வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற அதிதீவிர சிந்தனை உங்களுக்கு உண்டாகும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். இல்லத்தரசிகளுக்கு குதூகலமான சூழ்நிலை நிலவும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு இடமாற்றம் இனிமையாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.